சிவதனுசை முறித்த போதும் ராம் ராம் ராம், வாலியை வதம் செய்த போதும் ராம் ராம் ராம், சிவதனுசை முறித்த போதும் ராம் ராம் ராம், வாலியை வதம் செய்த போதும் ராம் ராம் ராம், ராவணன் சிரம் எடுத்த போதும் ராம் ராம் ராம், ராவணன் சிரம் எடுத்த போதும் ராம் ராம் ராம், அவன் திருமுகம் என்றும் சம்யமமே ராம் ராம் ராம், அவன் திருமுகம் என்றும் சம்யமமே ராம் ராம் ராம், நெஞ்சிருக்கும் வரை ராம் ராம் ராம், என் நினைவிருக்கும் வரை ராம் ராம் ராம், நெஞ்சிருக்கும் வரை ராம் ராம் ராம், என் நினைவிருக்கும் வரை ராம் ராம் ராம். ஹரியோம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்னைக்கு ராமாயணத்தினுடைய 10வது நாள். ஒரு முறை மகாவிஷ்ணு ஒரு அழகான பெண் வடிவம் தரித்து பிரம்மாவிடம் போய் நின்றார். எதற்காக அந்த பெண் வடிவம்? சிவனுக்கு ஒரு ஆபத்து வந்தது. அவரை காப்பாற்றுவதற்காக இவர் பெண் வடிவம் தரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. சிவனுக்கு என்ன ஆபத்து? ஒரு அரக்கனுக்கு வரம் கொடுத்தார். உன் தலையில் கையை வைத்தால், யார் தலையில் கையை வைத்தாலும் அவன் ஆகிவிடுவான் அப்படின்னு வரம் கொடுத்தார். அந்த அசுரன், அதை எப்படி நீ கொடுத்தேன்னு நான் நம்புறது? முதல்ல உன் தலையிலேயே கையை வச்சு பார்க்குறேன்னா. சிவன் ஓடினார், இவன் துரத்தினான். அந்த சமயத்தில் அழகான பெண் வேடம் தரித்து அவன் முன்னாடி நிற்கிறார். அந்த அழகில் அவன் சிவனையும் தன்னுடைய வரத்தையும் மறந்துட்டான். பெண்ணை உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா, கல்யாணம் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன போட்டி இருக்குன்னா. என்ன போட்டின்னு? நான் ஆடுற மாதிரியெல்லாம் நீயும் ஆடணும். அப்படி ஆடிட்டீன்னா நான் வேணா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னாரு. சரின்னார். ஆட்டம் ஆரம்பமானது. ஒவ்வொரு முறையும் ஒரு நிமிடம் இவர் ஆடுவார். ஆடி ஒரு வியூகத்தில் நிற்பார். அதே மாதிரி அவன் ஆடி நிற்பான். அப்புறம் இவர் ஆடுறது. அது மாதிரி இவர் அப்படியே ஆடிக்கிட்டே இருந்தார். ஒவ்வொரு வியூகத்தில் நிற்கும்போது ஒரு முறை கையை இடுப்பில் வச்சார், ஒரு முறை கையை ஆகாயத்தில் மேலே தூக்குனார், இன்னொரு முறை தோளில் வச்சார், இன்னொரு முறை தலையில் வச்சார். அவன் தலையில் வச்சா புஷ்பமாகிருங்கிற அந்த எண்ணத்தை மறந்து இந்த பெண்ணுடைய ஆசையில் தலையில் வச்சான், புஷ்பமாயிட்டான். அந்த அதே வேடத்தோட அவனை அழிச்சாச்சு, சிவனை காப்பாற்றியாச்சு. உடனே அதே அழகோட பிரம்மாவிட்ட போய் நின்னார். எப்படி என்னுடைய அழகு? நீ எத்தனை பெண்களை படைச்சிருக்க, இந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்க்கலாம் அப்படின்னு சவால் விட்டார். பிரம்மாவுக்கும் அது ஒரு சவாலாக போச்சு. இவ்வளோ அழகான விஷ்ணு அவதாரம் எடுக்க முடியுது, பெண் வேடம் எடுக்க முடியுது, நாம ஏன் ஒரு பெண்ணை படிக்கக்கூடாதுன்னு ரொம்ப யோசிச்சு ஒரு சிற்பியை தரித்த மாதிரி பிரம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெண்ணை படைச்சார். அந்த பெண்ணு பேர் தான் அகலிகை. இந்த அகலிகைங்கிற பெண்ணை ரொம்ப அழகு. அகல்யை இந்த அகல்யை ரொம்ப அழகு. அந்த அழகில் பல பேர் மயங்கினாங்க. பல பேர் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பினாங்க. இதில் போட்டி கூட வந்தது. தேவலோகத்தில் வாழ்ந்த இந்திரனும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறா. தேவலோகத்தில் இருக்கிற கௌதம முனிவரும் இவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறார். இவ 2 பேர்த்துக்கு போட்டி வந்தது. அந்த போட்டி கடைசிய உச்சகட்டம் பிரம்மாகிட்டே போய் முடிந்தது. நீங்கள் தான் இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும். இந்த பெண்ணை நான் தான் கட்டிக்குவேன், நான் தான் தேவலோக தலைவனும் சரி, அங்கே தேவலோக ரிஷியும் சரி, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னாங்க. சரி, பிரம்மா ஒரு போட்டி வச்சார். என்ன போட்டி? யார் 2 தலையுள்ள பசுவை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு இந்த பெண். அப்படி 2 தலையுள்ள பசு, இதோ போகிறேன். இந்திரன் தன்னுடைய வெள்ளை குதிரை தேரை பூட்டுனா உலகம் முழுக்க சுத்த போயிட்டான். முருகன் மயில் ஏறி போன மாதிரி. விநாயகர்
தாயை சுற்றி வந்து மாங்காய் வாங்கின கதையா? கௌதம முனிவர் நீ என்ன பண்ணுவார், இவருக்கு எந்த ரதம் இருக்குது எது இருக்குது எங்கே போய் பார்க்கறதுன்னு கொஞ்சம் சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டார். அப்போ நாரதர் வந்தார். ஏ கௌதமரே, என்னது இப்படி சோகம்? அகிலிகை உனக்காக பிறந்தவள், ஆகவே நீ முயற்சி பண்ணுனார். நான் எங்கே போய் முயற்சி பண்ணுறது, சரி பக்கத்தில் ஒரு கோசலா இருக்குது, வாய் போய் பாட்டு வரலாம் அப்படின்னு கௌதமரை கூட்டிகிட்டு போனார் நாரதர். அங்கே இவர் போகிற நேரத்தில் அங்கே ஒரு மாடு கண் ஈன்றது. கண் ஈனும்போது கண்ணு போடும்போது முதல்ல கால் வரும், ரெண்டாவது தலை வரும், அப்படித்தானே? தலை வந்தது. அப்போ பார்த்துட்டியா? பார்த்துட்டேன்னாரு. நீ தான் சாட்சி வானார். வந்து பிரம்மாகிட்ட நாரதர் சொன்னார், இவர் பார்த்துட்டாரு. சரி விடு, கௌதமி அகல்யை கல்யாணம் பண்ணிக்குவோம். கல்யாணம் முடிஞ்சது. தேவலோகத்தில் பிரம்மா முன்னாடி கௌதமருக்கும் அகல்யைக்கும் கல்யாணம் முடிஞ்சது. உலகத்தை சுற்றிட்டு வந்தார் இந்திரன். ஆனால் அவர் பார்க்க முடியல. ஆனால் அங்கிட்ட இருந்த பெண்ணும் போச்சேன்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பு, இவளை அடைஞ்சே தீரணுங்கிற ஒரு வெறி. முடிஞ்சு போச்சு, கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னு என்ன பண்ணுறது? ஆனாலும் துரதிர்ஷ்டவசமாக இவளை எப்படியாவது அடையணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தார். இன்றைக்கி நாட்டில் நிறைய சம்பவம் இது மாதிரி நடக்கு. இது அன்னைக்கு நடந்தது. திரேதாயுகத்திலேயே இது நடந்ததுன்னு பாருங்களேன். இது கௌதம முனிவருக்கு மனைவி ஆயிட்டா அடுத்தவனுடைய மனைவி அப்படின்னு கூட பாராமல் இவளை அடையணும்னு நினச்சான் இந்திரன். அதுக்கு சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருந்தான். இந்த முனிவர் எப்போ வீட்டில் இருப்பார், எப்போ வெளியே போவார், அந்த நேரம் பார்த்து நாம் இவளை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருந்தார். இவர் என்ன பண்ணுவார், காலையில் சேவல், நம்ம தோட்டத்தில் சேவல் கூவுற மாதிரி காலையில் 4:30 மணி 5 மணிக்கு சேவல் கூவுனா இவர் எந்திரிச்சு குளிக்க போயிடுவார். கங்கையில் குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து இவர் யாக வேலையெல்லாம் ஆரம்பிப்பார். அப்படி இது இவருடைய வழக்கமாக இருந்தது. அந்த நேரம் மட்டும்தான் அகலிகை விட்டு பிரிவார். மற்ற நேரம் எப்போவுமே பிரிய மாட்டார், அகலிகையோடு தான் இருப்பார். அப்போது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினா இந்திரன். இந்த சந்தர்ப்பம்னா அதுவும் அதிகாலை இல்லை. இவன் என்ன பண்ணால் நடுஇரவு 1 மணிக்கு வந்து சேவல் உருவம் எடுத்து கோனா சேவலாட்ட கூவுனா. உடனே கௌதமர் என்ன பண்ணார், தூக்கம் இன்னைக்கு நேரமே வெடிஞ்சிருச்சு, நேரம் வரையில் தூங்கிட்டு போல் இருக்கேன்னு எந்திரிச்சு 1 மணிக்கு குளிக்கிறதுக்கு கங்கைக்கு போயிட்டார். இவன் அந்த நேரத்துக்கு கௌதம முனிவர் வேடம் தரித்து உள்ளே போகிறான். கௌதம் வேடம் தரித்து உள்ளே போகிறான். இவர் கங்கைக்கு போன கௌதமர் அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா காலையில் அதை ஒரு 4 மணிக்கு போயினா அப்படியே அந்த பனி காலத்தில் அந்த தண்ணி ஆவி பறக்கும். ஆனால் நடு இரவு இவர் போகிறாரு, அந்த தண்ணியில் வித்தியாசம் தெரியல, ஆவி அந்த அனல் ஆவியெல்லாம் இல்லை. இது ஏதோ நடக்குதேன்னு நினச்சிட்டு அவர் முனிவர்களெல்லாம் கொஞ்சம் ஞானத்தில் பார்ப்பாங்க இல்லையா, யோசிப்பாங்க இல்லையா, முன்கூட்டியே தெரியும் இல்லையா, ஏதோ தவறு நடக்கிறதுன்னு நினச்சிட்டு நேராக வீட்டுக்கு திரும்பி வர்றார். வீட்டுக்கு வரும்போது இவர் வந்த வேலை முடிச்சுட்டு இவர் வெளியே வர்றாரு. இவர் கௌதமர் வர்றதை பார்த்துட்டு எலி ரூபம் எடுத்து அப்படியே ஓடுறான். கௌதமருக்கு கோபம் வந்து விடுது. இந்திரனே, நீ என்ன ஆசைப்பட்டு வந்தாயோ அது உடம்பு முழுக்க ஆகுகன்னு சாபமிட்டார். இவர் உடம்பு முழுக்க இவருக்கு எல்லாமே ஒரே அந்த மூலமாக மாறிடுச்சு. அப்படி மாறி எலியோட ஓடுறார். அவருக்கு அது அப்படி. உள்ளே வர்ற அகலிகை அப்படியே நடுங்கிட்டு இருக்கா. நீ தப்பு பண்ணி விட்டாய் அப்படின்னு. சுவாமி, எனக்கு தெரியாது. உங்கள் உருவம் தரித்து வந்து என்னை தொடும்போது நான் எப்படி கணவனை மறுக்க முடியும் அப்படிங்கிறான். கணவனுக்கும் மற்றவனுக்கு வித்தியாசம் தெரியாதான்னு கேட்குறார். தூரத்தில் தெரியலினாலும் கிட்ட நெருங்கும் போது கூட தெரியும் இல்லையா, அப்போ கூட தெரியாதா அப்படின்னார். அவளுக்கு அந்த நேரத்தில் அந்த இடத்துல பதில் சொல்ல முடியல. காரணம் என்னென்னா, அவன் மனசுலேயும் ஒரு எண்ணம் இருந்ததாக சில சொற்பொழிவாளர்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஆர்பிஎஸ் மணியன் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா அவர் இதை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அவளுக்கு கௌதம முனிவரை விட அந்த போட்டி நடக்கும்போது தேவேந்திரனை கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கு.
ஆனாலும் அது நடக்கலை. ஆனால் இப்போ தேவேந்திரன் தனக்காக உருவம் மாறி பைத்தியமாக அப்படி வரும்போது அதை ஒரு மிகையாக பெருமையாக எடுத்துட்டு அவனோட இணைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு பெண்ணு கிட்ட நெருங்கும்போது தன் யாருன்னு அடுத்தவனா நம்ம கணவனாங்கிற தெரிய வரும், எந்த இருட்டாக இருந்தாலும் கூட. அந்நாள் அவள் அதை தடுக்கவில்லை, அவனோடு இணைந்து விட்டாள் அப்படின்னு அந்த வரலாறு சொல்லுது. இதை கௌதம முனிவர் கேட்குறார். தூரத்தில் வருந்தா தெரியாது, கிட்ட நெருங்கும் போது கூட தெரியாதா அப்படிங்கிற போது, சாமி எனக்கு தெரியவில்லை, நான் உங்கள் உருவம் தெரித்து வரும்போது நான் என்ன வந்துட்டுன்னு அந்த ஒரு பதிலை தவிர அவர்கிட்ட பதில் இல்லை. நீ தப்பு பண்ணி விட்டாய், பல ஆண்டுகள் நீ அசையாமல் கெட அப்படின்னு சாபமிட்டுட்டார். அசையாமல் கெடன்னு என்ன, கல்லா மாறி அசையாமல் போ அப்படி. சாமி நான் என்ன தப்பு பண்ணேன், நானாக போனேன், அவன் வந்தா, அதுவும் அடுத்த உருவத்திலே வந்தா, உங்கள் உருவத்தில் வந்தா, இது எனக்கு எப்படி தெரியும், இது என் பாவம் எங்கே, என்னுடைய தப்பு எங்கேன்னு கெஞ்சிரா. சரி, ஸ்ரீமன் நாராயணன் ராமனாக அவதாரம் எடுத்து இந்த பகுதிக்கு வருவார். அவர் வரும்போது அவர் பாதம் பட்டு நீ மீண்டும் பெண்ணாக மாறி பாவையாக மாறி என்னிடம் வந்து சேருவாயின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார். அப்புறந்தான் அந்த சம்பவம் தான் இது. இப்போது ராமர் கால் பட்டவுடனே அகல்யை தன்னுடைய பெண்ணாக மாறி கைகூப்பி வணங்குகிறாள். ஆனாலும் அவள் முதியவள், தாய் வடிவம். ஆகவே ராமரும் அவளை கீழே பணிந்து பாதம் தொட்டு வணங்குகிறார். அந்த அகலிகை ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு தன் கௌதம முனிவரை நோக்கி போய்விடுகிறார். இந்த வரலாறை இவள் யார் என்று கேட்கும்போது, இந்த வரலாறை விஸ்வாமித்திரர் நாரதருக்கு, இந்த ஸ்ரீராமனுக்கும் லட்சுமணனுக்கும் இந்த சம்பவத்தை சொல்கிறார். சொல்லிக்கொண்டே திரும்ப மிதிலையை நோக்கி நடக்கிறார்கள். மிதிலையை நோக்கி நடக்கும்போது அங்கே மிதிலையில் விஸ்வாமித்திரர் வருகிறார் என்று அந்த நாட்டினுடைய மன்னன் ஜனகருக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. ஜனகரும் அவருடைய குருவான சதானந்தரும் 2 பேரும் ஓடி வந்து விஸ்வாமித்திரை வணங்குகிறார்கள், வரவேற்கிறார்கள். அப்போது இவர்கள் யார் என்று கேட்கிறார் ஜனகர். இவர்தான் கோசல நாட்டு மன்னன் தசரதனுடைய மகன் ராமன், இவன் பெயர் லட்சுமணன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனகருக்கு ரொம்ப சந்தோஷம். எத்தனையோ நாட்டு வீரர்கள் வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு, இன்றைக்கி 2 பேர் அழைப்பில்லாமல் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்னு வரவேற்கிறார். உடனே குருவான சதானந்தரும் வரவேற்கிறார். அந்த சதானந்தர் கண்ணீரோடு வரவேற்கிறார். ஏன் அந்த கண்ணீர்? தன்னுடைய தாயான அகலிகை சாபம் தீர்த்த ஒரு மகா புண்ணியவான். அவரும் ஞானிக்கு தானே. ஆகவே இவரும் கடவுள் வடிவங்கிறத அவரும் புரிஞ்சுக்கிறார். அவரு கைகூப்பி கண்ணீரோடு வரவேற்கிறார். அப்படி வரவேற்று மிதிலைக்கு அழைத்து செல்கிறார்கள். மிதிலையில் என்ன நடக்கிறது நாளை பார்ப்போம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இன்மையே ராமா என்ற 2 எழுத்தினாலே, இன்மையே ராமா என்ற 2 எழுத்தினாலே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே, சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ராம் ராம் ராம்.